ஜெய்ஷ்வால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு பேக் டு பேக் ஒரு 3 கேட்சை மிஸ் பண்ணாரு. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்குமா இந்த தோல்விக்கு? ஐ வில் சே ஸ்லைட் கேப்டன்சி மிஸ்டேக்னு சொல்லுவேன். எப்படின்னா, அது எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் நிறையா கேப்டன் பண்ணியிருக்கேன். 50 இயர்ஸாக சீனியர் டிவிஷன் லீக் விளையாடிருக்கேன். அதனால் அது நல்லா தெரியும் எனக்கு. எப்படின்னா, ஒரு யங்ஸ்டர் ஸ்லிப்பில் நிற்கும்போது கேட்ச் விட்டானா, நான் என்ன பண்ணுவேன், உடனே அவரை மாற்றிடுவேன். ஏன்னா அது மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேட்ச் விட்டது ஹாண்ட் ஆகும். அப்படியே அடுத்த பால் வந்து கையில் விழுந்தால் கூட கேட்ச் க்ளோஸ் பண்ணாது. ஏன்னா அந்த நினைப்பில் வந்து ஸ்பில் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறது, அந்த யங்ஸ்டர்ஸை மட்டும் கேட்ச் விட்டானா உடனே மாற்றிடுது, டீப் ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதனால தான் நீங்கள் எப்போ பார்த்தாக்க ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சீனியர் பீப்புள் தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த மைண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இந்த கேட்ச் விட்டாக்க ரேட்டில் ஆக மாட்டாங்க, ஆறு சொரணை இல்லைன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு மாதிரி இருந்து அடுத்த கேட்ச் பிடிப்பாங்க. வேற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்ச் விட்டா கண்டினியூஸாக 3 கேட்ச் விடுவாங்க. ஸோ அதுவும் இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குமா? அது வந்து அது ஒரு வேளை இப்போ, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்திரேலியா டவுன். அந்த சமயத்தில் அந்த கேட்ச் பிடிச்சுட்டாக்க ஒரு 140 ஆல் அவுட் ஆக்கி விட்டுருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 240 வின் பண்ணுறது கொஞ்சம் சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும். அது